வணக்கம் பொதுமக்களே. நேற்று கமலா தேட்டரில் சென்னையில் ஒரு போலி பத்திரிகையாளர், அதாவது ஃபேக்கா பத்திரிகையாளரே இல்லாமல் என்கிட்ட அத்துமீறி கேள்விகளை கேட்டு ரொம்ப அநாகரிகமாக நடந்த அந்த போலி பத்திரிகையாளர், புழுச்சட்டை அடைஞ்ச போலி பத்திரிகையாளரை கருப்பு கொடி ஏந்தி வன்மையாக கண்டிக்கின்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நபர்களால உண்மையான பத்திரிகையாளர்களுக்கு கெட்ட பேர் ஆகுது. அவர் ஒரு யூடியூபர், மூவி ரிவ்யூ கமலா தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிவ்யூ எடுக்கிறதுக்காக வந்த ஒரு நபர். ஓகேங்களா? நல்ல பத்திரிகையாளருக்கு இடையில உள்ள நுழைந்து, ஓகேங்களா, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களையும் கேவலப்படுத்துகிற மாதிரி, ஓகேங்களா, நீ வா போ வாடா போடா அப்படின்னும் கலையை அவமானப்படுத்தியும் நடிப்பை அவமானப்படுத்தியும் என்கிட்ட நடந்துகிட்டதை கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றேன். ஆக்சுவலா இதுவும் பல லேட்டஸ்டா போயிட்டு இருக்கு. வன்மையாக கண்டிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கண்டனங்கள் தெரிவிப்பேன். அதையும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வன்மையாக கண்டிக்கின்றேன் என்னோட வாய்ஸை போட்டு அவங்களா ஓனா பேசிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலா நம்மளோட இதெல்லாம் நடக்கிறத பார்த்து என்னோட வளர்ச்சியின் உச்சகட்டம். கமலா தேட்டர்ல ஒரு படம் பார்க்க போயிருந்தேங்க. அந்த ப்ரொடியூசர் படத்தோட ப்ரொடியூசர் படம் பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த படம் பார்த்துட்டு கீழே இறங்கி வர்றப்ப ஒரு பெரிய நடிகை, ஃபேமஸான ஒரு மேடம் இருக்காங்க. அவங்கள விட எனக்கு சவுண்டு பசங்க தேட்டரில் கத்தி எடுத்துட்டாங்க. நிறைய செல்ஃபி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? ரஜினிகாந்த் சார் சொன்னாப்ல, என்னால் நிம்மதியாக டீ கடையில் போய் டீ குடிக்க முடியல அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொது இடங்களில் நடமாடுறது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. என்ன காரணம்னா, ஒரு பக்கம் ரசிகர்களின் அன்பு, ஒரு பக்கம் இந்த மாதிரி பொறாமை பிடித்த கோட்டம். ஓகேங்களா? நான் நேற்று வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ நிறைய பேர் படம் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சிவபூஜையில் கரடி முழிஞ்ச கதையா ஒரு நபர் உள்ளுக்குள்ள நீ என்ன அந்த இது பேசுன இது பேசுன, நீ யாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத வேஷங்கள். ஓகேங்களா? அது போக பார்த்தீங்கன்னா அவருக்கு நான் டீசெண்டாக எல்லாரும் பாருங்க, நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்ன 30 லட்ச ரூபா நடிக்க கேட்குறியாமே, அவங்க திறமைங்க. ஏன் இவருக்கு ஏன் பொறாமையா இருக்குன்னு தெரியல. ஓகேங்களா? மதுரையிலிருந்து ஒரு நபர் சிங்கிளா மெட்ராஸை கலக்கிட்டு போறேன். எல்லாரும் படத்துல நானும் மதுரைக்காரன் தாண்டா அப்படின்னுவாங்க. நான் ஒரிஜினல் மதுரைக்காரங்க. தைரியமா என்னோட நடிப்பை நான் காட்டுறேன். 5 படங்கள்ல நடிச்சிட்டேன். ஓகேங்களா? என்னோட திறமையை காமிச்சிட்டேன். ஓகேங்களா? என் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாம பள்ளி பருவங்கள்ல இருந்து நான் பயங்கரமா நடிச்சிருக்கேங்க. எல்லாமே நான் முறையா விளக்கம் கொடுக்குறேன். கூத்துப்பட்டறை அப்படின்ற ஒரு விஷயமே தேவையில்லைன்னு சொல்றேன். ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, நான் பள்ளியிலேயே நல்லா அந்த நாடக கலைகளை கத்துக்கிட்டனால நான் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன். 5 படங்கள்லயுமே ஈஸியா சிங்கிள் டேக் முடிச்சுட்டு வந்துட்டேங்க. ஓகேங்களா? 5ஆவது படத்துல ஓரளவு லென்த்தியா வரேன். அதுலயே பாத்தீங்கன்னா ஈஸியா ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டேன். நம்மளோட வளர்ச்சி இப்படி இருக்கிறப்ப ஒரு புழுச்சட்டை அணிந்த ஒரு நபர், அவர் யாருன்னே தெரியலங்க, முகம் தெரியாத எதிரிகள் நம்ம வளர்ச்சி மீது ஆக்சுவலா 100% பாத்தீங்கன்னா நம்மளை வாழ்த்துறவங்க இருந்தாலும் அதை பொறாமையோட கண்டு, வளர்ச்சியை கண்டு பொறாமை அடைகிற நபர்களும் நிறைய இருப்பாங்க. அதுல ஒரு நபர் பாத்தீங்கன்னா கேமராக்கு அவர் திருப்பி சொல்ல வரேன், பத்திரிகையாளர் கிடையாது, நீங்க நிறைய பேர் ரிப்போர்ட்டர்ன்றீங்க. ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் படிச்சவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த புதிய தலைமுறை, அதுக்கப்புறம் பிஹைண்ட் வுட்ஸ், இந்த மாதிரி பெரிய பெரிய சேனல்ல இருக்கிறவங்க எல்லாம் படிச்சவங்களா இருப்பாங்க. யூடியூப் சேனல் ஈஸியா பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல அவங்களா யூடியூப் சேனலை உருவாக்கி அதுல பட ரிவ்யூ எடுத்து போடுற ஒரு சில நபர்கள்னால ஒரிஜினல் பத்திரிகையாளர்களுக்கு பேர் கெட்டு போகுது. ஏன்னா பத்திரிகையாளர் படிச்சவங்களா இருப்பாங்க, நாகரீகம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் கெட்டு போயிடும். அவங்க மீடியாவை யாரும் நாளைக்கு ரெஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால யாருமே இந்த பத்திரிகையாளர் இப்படி பேச மாட்டாங்க. நேற்று வந்த நபர் போலியான நபர். பத்திரிகைக்காரவங்க பொண்ணுங்கள புதிய தலைமுறை, தந்தை டிவி எல்லாரும் மைக் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த மைக்கோட இவங்களும் கோர்த்துக்கிறது. ஓகேங்களா? யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான அநாகரிகமா கொஸ்டின் கேட்கறதுனால நேற்று இருந்த பத்திரிகையாளர்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. யூடியூபர்ஸ்லுமே நிறைய நல்லவங்க இருக்காங்க. நான் 500 யூடியூப் சேனலுக்கு மேல தாண்டிட்டேன். நிறைய வேலைகள் பண்றப்ப 500 சேனல் தாண்டறப்ப அதுல தப்பான நபர்களையும் 70% சந்திச்சிருக்கேன். ஓகேங்களா? யூடியூபர்ஸ்லுமே அந்த வகையில ஒரு நபர் தான் நேற்று பார்த்த நபர். சோ ஒரு தைரியமான நபர் எனக்கே இந்த மாதிரி பிரச்சனைனா, இன்னும் சமுதாயத்தில் நடமாடுற பெண்களுக்கோ மற்ற நபர்களுக்கோ எவ்வளவு பிரச்சனை இருக்கும். பேசிக்கா நான் ஒரு மருத்துவர், ஒரு ஆண், ஒரு தைரியமான ஆள், எனக்கே இந்த பிரச்சனைனா, ஸோ அந்த முகம் தெரியாத கருப்பு சட்டை அணிந்த நபர், அவரோட போட்டோவை அந்த வீடியோக்கு கீழே வைக்கிறேன், எல்லாரும் பாருங்க. இந்த மாதிரி போலியான பத்திரிகையாளர்களை கருப்பு கொடியேந்தி வன்மையாக கண்டிக்கின்றேன். திவாகர் நல்ல நடிகர், மகா நடிகர், நடிப்பு அரக்கன், இப்படி பல பேர்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்து இருக்கு. இது சத்தியம். சத்தியம் என்பது நெருப்பு மாதிரி ஜுவாலையா எரிஞ்சு பொதுமக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். இதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஓகேங்களா? வாய்மையே வெல்லும். அது மட்டும் இல்லாம நான் கேட்கிறேன்,
சிவாஜி கணேசன் சாரை விட நான் நல்லா நடிக்கிறேன், நான் ஆக்டிங்ல பெரிய ஆளு அப்படின்னு சொல்றேன் இல்லையா. நான் அதாவது சிவாஜி கணேசன் சார் சாதாரண மனுஷன், ஓகேங்களா. ரஜினிகாந்த் சார் சாதாரண மனுஷன். சாதாரண மனிதர்களாகி தான் நடிப்பு துறையில அவங்களுக்கு வந்து பட்டம் கிடைச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கிறப்ப வல்லவனுக்கும் வல்லவன் இந்த உலகத்துல தோன்றதாங்க செய்வாங்க. அதுதான் இறைவனின் படைப்பு, ஓகேங்களா. சாதாரணமான நம்ம மனிதர்களால அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. வில்லாளி வில்லனும் வருவான், வல்லவனுக்கும் வல்லவன் வருவான். அதுதான் காலம், ஓகேங்களா. ஏன் சிவாஜி கணேசன் சார் நல்ல நடிப்பு திறமையை காமிச்சிட்டு அவர் ஓகேங்களா அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமும் ஒரு வல்லவனை கடவுள் இந்த உலகத்துக்கு கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பாரு. அது நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரா இருப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமா, நீங்களா படத்துல வந்து ஹீரோக்களை பார்த்துருப்பீங்க, ஒரிஜினல் வாழ்க்கையில் சிங்கிளா இருக்குன்ற மாதிரி நான் தனியாளான் இருந்து அவன் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு, ஓகேங்களா, அந்த போலி பத்திரிகையாளர் கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ரொம்ப நாகரிகமாக ஆன்சர் பண்ணி, ஓகேங்களா, நான் நடிச்சு காட்டுறேன், உன்னால் நடிச்சு காட்ட முடியுமான்னு முதல்ல வந்து நான் சொன்னேன். நீ நடிகரா அப்படின்னு கேட்டேன். 2025 முன்னாடி உன் பேரில் என்ன படம் வந்திருக்குன்னு கேட்டாங்க. 2025 அப்புறம் பெரிய பெரிய நடிகர்கள் உருவாகக்கூடாதா? 2025 முன்னாடி உருவானவங்க மட்டும்தான் நடிகரா? நான் கேட்குறேன். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு நல்ல எஜுகேட்டட் பர்சன் இப்படி பேச மாட்டாங்க, அநாகரிகமற்ற நபர், ஓகேங்களா. ஸோ அநாகரிகமற்ற இந்த மாதிரி மிருகங்களை வந்து புது உலகத்துக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டியே ஆகணும், ஓகேங்களா. நிறைய பேர் டயலாக் பேசுவாங்க சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பார்ப்பீங்க. நான் வந்து என்னன்னா, எனக்கு கிடைக்கிற பேரும் புகழ், அதுபோக எனக்கு நடக்கிற எதிர்ப்புகளையும் எந்த கள்ளங்கப்படம் இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறோம். இது கண்டிப்பாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தும். அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோஸே நினைக்கிறார். அவர் வீடியோ எடுத்து உடனே போட்டு விட்டேன். இனி எந்த ஒரு யூடியூப் சேனலையும் அவர் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஸ்டாண்டர்டான சேனல்லையும் அவரே யூடியூப் சேனல் எடுத்தாலும் அதை கண்டிப்பாக டெவலப் ஆகுது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. கேமரா எடுத்த உடனே பயந்துட்டு அப்படிங்க, என்னை தேவையே இல்லாமல் நீ வாடா போடா அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத கொஸ்டின்ஸ், நீ என்ன அவ்வளோ சம்பளம் கேட்குற, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இப்படி என்னை வந்து உரிமையில் பேசினா அப்படி நான் வீடியோ எடுத்து அப்படியே பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டேன் அப்படி, ஓகேங்களா. 2025 முன்னாடி உனக்கு படம் இருக்கா? ஏன் 2025 அப்புறம் பெரிய பெரிய நடிகர்கள் உருவாக்கக்கூடாதா? ஏன் கேட்குறேன். ஸோ எவ்வளோ வந்து அவரோட புத்தி கூர்மை வந்து அறிவு இல்லாமல் இருக்குன்னு பாருங்க, ஓகேங்களா. 2025 அப்புறம் பெரிய பெரிய நடிகர்கள் உருவாக மாட்டாங்களா? ஸோ இந்த மாதிரியான நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்தோடனே ஓடிட்டு அப்படி அவ்வளோ பேர் இருக்காங்கங்க. கொஞ்சம் கூட என்னோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் பாருங்க, டக்குன்னு ஆன்சர் பண்றேன், ஓகேங்களா. சிவாஜி கணேசனை கம்பேர் பண்றேன். நாங்கள் சிவாஜி கணேசன் சார் மாதிரி நான் நடிச்சு காட்டுறேன், நீங்களே எல்லாரும் பாருங்க சொல்லிட்டு நெஞ்சில் ஈட்டி வந்து குத்தி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாசிய வார்த்தை விட்டுருக்கா அப்படி, ஓகேங்களா. பாக்காம சாப்பிட்டு அப்படின்னு நான் சொல்ல வரேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க பொதுமக்களே, இது வந்து என்னை அவமானப்படுத்துறதா இல்லை, அதை கலை தாயை அவமானப்படுத்துறது. எந்த ஆபாசமும் இல்லாமல் நேர்மையான முறையில் வீடியோ போட்டு இவ்வளோ தூரம் டெவலப் ஆகி வந்திருக்கேன். ஸோ நிறைய பத்திரிகையாளர்கள், புதிய தலைமுறை, பாலிமர், அதுக்கப்புறம் பிஹைண்ட் வுட்ஸ், நிறைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தரமற்ற நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வேலைக்கு ஆள் எடுக்க வேணாம். அதே மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபராக இருந்து பெரிய பெரிய மீடியாவுக்கு இடையில மைக்கை நீட்டி இவங்க நல்லவங்களோட பேரையும் கெடுக்கிறாங்க. ஸோ பெரிய தேட்டரில் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூவுக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க. நேற்று அந்த வீடியோவை நீங்கள் எல்லாரும் பாருங்கள். அந்த புழுச்சட்டை அணிந்த நபரை பற்றி நான் போட்டிருக்கேன். அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருப்பாரு, நிறைய பேர் என்கிட்ட சொன்ன விஷயம், நான் நடிச்சு காட்டுறேன், நீ நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஓடிட்டு அப்படி, ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமில்லாத நபர், இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, ஓகேங்களா. பொறாமையிலே வயிற்றுச்சத்தையும் வர்றாங்க. பசுத்தோல் போர்த்திய புலி அப்படின்வாங்க. பசுத்தோல் போர்த்திய புலி, பசுன்னு கூட சொல்லக்கூடாதுங்க, பசுன்றதை நம்ம தெய்வமாக வணங்கிட்டு இருக்கோம். அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 5 அறிவுக்கும் கீழே உள்ள மிருகத்தை விட மோசமான நபர், ஓகேங்களா. அவர் பேச்சு, பாடி லாங்குவேஜ் எல்லாருமே பாருங்கள், நல்லா நக்கலாக பேசிக்கிட்டு கிண்டலாக இது பண்ணிக்கிட்டு, யாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் வந்து யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வுக்காக திருப்பி சொல்ல வரை சத்தியம் நெருப்பு, ஓகேங்களா. பள்ளி பருவத்திலிருந்து ஒரு பெரிய நடிகருங்க. நான் இன்னைக்கும் சொல்லுவேன், கூத்துப்பட்டறையை மிஞ்சிய நடிப்பு என்னுடைய நடிப்பு. அதுவே சில கரெக்ஷன்ஸ், இன்னும் எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும்னா டைரக்டரோட அனுகூலம் மூலமாக, அவங்களோட அறிவுரைகள் மூலம் இன்னும் பயங்கரமாக நடிக்கக்கூடியவன். ஸோ என்னோட திறமைக்கு சம்பளம் வைக்கிறது எது என்னோட உரிமை, அது யாருமே சொல்ல முடியாது, ஓகேங்களா. இன்னும் நாளுக்கு நாள் ஆக என்னோட வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சி எட்டிக்கிட்டே போகும். இதற்கு காரணம் பொதுமக்களின் அன்பு. எங்கே போனாலும் தளபதி அஜித் விஜயையும் தூக்கி கொண்டாடுற மாதிரி என்னை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்கங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, என் கூட வந்த படம் ப்ரொடியூசருக்கே தெரியும், ஓகேங்களா. நானும் வர்றோம், சினிமா ஃபீல்டில் 40 வருஷம் இருக்க ஒரு மேடம் 2 பேர் வராங்க. என்னை பார்த்தது திவாகரனேன்னு காத்து சவுண்டை விட்டு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதே சமயத்தில் பெரிய பெரிய நடிகர்கள் மதுரையிலே தாக்கப்பட்டிருக்காங்கங்க, ஓகேங்களா. மதுரைக்கு ஏர்போர்ட்டில் வச்சுட்டு பெரிய நடிகர்கள், ஹீரோவா பெரிய டாப் லீடிங் ஹீரோ, ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அண்ணாவாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், இவங்களுக்குமே வந்து சில நேரத்தில் வந்து தாக்குதல்கள் ஏற்படுது. அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, கூடயே பவுன்சர்ஸ் வச்சுக்கிறாங்க,
ஓகேங்களா. ஏதாவது ஒரு விழாவுக்கு போனால் நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா போகிற இடங்களில் எனக்கு பவுன்சர்ஸ் ரெடி பண்ணுறாங்க. எனி டைம் நான் கூடவே வந்து இன்ன வரையும் யாரும் பவுன்சர்ஸ் ரெடி பண்ணல. இதுக்காக தான் பெரிய பெரிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்சர்ஸோடையும் சுற்றுறாங்க. ஸோ பொதுமக்களே, இந்த மாதிரி நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக, இவங்க ப்ரெஸ்ஸும் மீடியாவும் கிடையாது. ஓகேங்களா. யூடியூப் சேனல் ஆரம்பித்து ப்ரெஸ் மீடியா எங்கெங்கெல்லாம் பட ரிவ்யூ எடுக்க போகிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து இவங்களும் மைக்கை கோர்த்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் விழிப்புணர்வு ஆகணும். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் திருப்பி சொல்ல வரேன், நிறைய பேர் என்னை பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகுறாங்க. நேற்று அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு நபர், ஆனால் உங்கள் அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாதுண்ணா, உங்கள் அளவுக்கு நீங்கள் தைரியமாக ஹேண்டில் பண்ணி அவரை ஓட விட்டீங்க. ஓகேங்களா. எங்கே இதே மாதிரி நடிச்சு காட்டு, மாறி மாறி பேசுகிறேன். அப்படி முதல்ல என்ன பண்ணார், நானும் ஸ்கூல்ல எல்லாம் நடிச்சிருக்கேன். அப்படியா, நானும் ஸ்கூலில் நடிச்சிருக்கேன். ஓகேவா, இருந்தால் என் நடிப்பை பாருங்க, நான் நடிச்சு காட்டுறேன். ஓகேங்களா. உடனே நீ நடிச்சு காட்டினா நான் எனக்கு இந்த வேலை கிடையாது அப்படின்ற. அப்படி முதல்ல நான் நடிச்சிருக்கேன்ற. அப்படி ஸோ ஒரு நிலை இல்லாத பேச்சு. திறமை இருக்கிறவங்களுக்கு திறமை இல்லாதவங்களை அதாவது திறமை இருக்கிறவங்கள பார்த்தா திறமை இல்லாதவனுக்கு பொறாமையாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ திருப்பி சொல்ல வரேன், இதெல்லாம் பொறாமை வைத்தறிச்சல். முகம் தெரியாத நபர், தனிக்கு அந்த நபர் யாருன்னே தெரியாது. நான் இருக்கிறது மதுரை, அவர் பேரும் தெரியாது, ஆளும் தெரியாது. ஓகேங்களா. பொறாமை காரணமாக பொது இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, பட் அது இவ்வளோ தூரம் பிரச்சனையாகவும் தெரியாது. திருப்பி சொல்கிறேன், அந்த நபர் வந்து ஒரு ஃபேக்கு. அவரோட ஃபோட்டோவும் இந்த வீடியோ கீழே நான் இணைச்சி வைக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ராடு நபர்களையும் போலி நபர்களையும் பொதுமக்கள் இனம் கொண்டவரிடம், எஸ்பெஷலி செலிபிரிட்டிஸ், நீங்கள் எல்லாம் அவேர்னஸ் ஆகணும். திருப்பி சொல்கிறேன், அந்த நபரை, அந்த போலி பத்திரிகையாளரை, அந்த ஃப்ராடு பர்சனை கருப்பு கொடி ஏந்தி வன்மையாக கண்டிக்கின்றேன். உண்மையே வெல்லம். திருப்பி சொல்ல வரேன், திவாகர் என்பவர் ஒரு மகா நடிகர். கூடிய விரைவில் மகா நடிகன்ற ப்ரோக்ராமும் ஆதித்யா சேனல் நான் நடத்திக்கிட்டு இருக்கேங்க. ஸோ இதெல்லாம் என்னோட திறமையை பார்த்து மகா நடிகன் நான் வந்து பொதுமக்கள்கிட்ட போய் நடிச்சு காட்டுவேன். அவங்க என்ன படம்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நடிகை பாஸ்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஓகேங்களா. அதை விட மகா நடிகன் ப்ரோக்ராம் வந்து சூடு பிடிச்சிட்டு இருக்கு ஆரம்ப கட்டத்திலேயே. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் நடிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கேங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, உங்க டயலாக் டெலிவரி நடிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு, நடிப்பாருக்கன்னா சும்மாவா யங்ஸ்டர்ஸ்லாம். அதாவது திருப்பி சொல்ல வரேன், இந்த மாதிரி மக்கள் வந்து கிண்டலுக்கு சொல்லலை, உண்மையா ஒரு அன்பு சொல்றவங்களை வந்து ஒன்றும் இல்லை. ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளை மேல உண்மையான அன்பு வச்சிருப்பாங்க. அதை போய் உங்க தாய் வந்து மகனை கிண்டல் பண்ணுது அப்படின்னா அது வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க. என்ன ரீசன்னா, அவங்களுக்கு அந்த வளர்ச்சியை பொறுக்க முடியல. நேற்று நபரும் அப்படிதாங்க. அந்த நபர் வந்து நல்லா தெரிஞ்சுக்க மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான். ஏன்னா நல்லவங்க யாருமே பேச மாட்டாங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது, இது பண்ணுறது. ஸோ எதுவாக இருந்தாலும் உண்மைதான் ஜெயிக்கும். சத்தியம் இல்லை. நன்றி, வணக்கம்.